இன்றைய புனித அல்போன்ஸ் ரோட்ரிக்ஸ் 39வது வயதில் இவர் ஸ்பெயின் நாட்டில் தோல் வியாபாரம் செய்து வந்தார். தன்னுடைய 39வது வயதில் மஜோர்கா தீவில் இயேசு சபையில் சேர்ந்து துணை சகோதரராக மாறினார். இவருடைய போதனைகள் மிகுந்த நன்மை தரக்கூடியதாக, புதுமைகள் செய்யக்கூடியதாக, பிறருடைய மனதை மாற்றக்கூடியதாக இருந்தது. இவர் அன்னை மரியாள் மீது அதிக பக்தி கொண்டிருந்தார். இவரிடம் தலை சிறந்து காணப்பட்ட பண்பு என்னவென்றால், இறைவனுடன் எப்பொழுதுமே ஒன்றிய நிலையில் இருந்தார். எப்பொழுதும் ஜெபமாலையை கையில் ஏந்தி ஜெபித்துக் கொண்டே இருந்தார். யாராவது உதவிக்கு வருகின்ற பொழுது, இதோ வருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி கதவை திறப்பார். இவ்வாறு சிறந்த மனிதனாக, சிறந்த வழிகாட்டியாக பிறருக்கு திகழ்ந்தார். வாழ்வு என்பது பணிவிடை பெறுவதில் அல்ல, பணிவிடை புரிவதில் உள்ளது என்பதை தன்னுடைய தனி வாழ்வின் வழியாக வாழ்ந்து காட்டினார் இந்த புனிதர். பண முதலைகள் அடிமைகளை விலைக்கு வாங்கி தங்களுடைய சுய லாபத்திற்காக அவர்களை பயன்படுத்தி அணு அணுவாக சித்திரவதை செய்து கொன்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்தவுடன் அவர்களுடைய நல்வாழ்வுக்காக, அவர்களுடைய விடுதலைக்காக இந்த புனிதர் போராடினார். இவருடைய வாழ்க்கையிலிருந்து நாமும் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது, எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களை நாம் ஒருபொழுதும் இழிவாக நடத்தக்கூடாது. அது ஒரு மிக சிறந்த மனித மாண்பு கிடையாது என்பதை கற்றுத்தருகின்றார். நாமும் பிறர் மீது அக்கறை கொண்டவர்களாக, அவர்களை ஏற்றுக்கொள்பவர்களாக, நசுக்கப்படுகின்ற, ஒடுக்கப்படுகின்ற நேரங்களிலெல்லாம் உரிமை குரல் எழுப்புபவர்களாக வாழ இந்த புனிதர் வழியாக வரம் வேண்டுவோம். இறை ஆசீர் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்புவதாக. ஆமேன்.